जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். பௌத்தம் சமணம் தேசிய ரீதியில் என்றுமே ஊன்றவில்லை, தொடர்கிறது. ஹிந்து தர்மத்தை ஆச்சாரியாலோ ஞான சம்பந்தரோ புனருத்தாரணம் பண்ணினார்கள் என்பதற்கு கூட என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் காலத்தில் தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் ஜன சமூகத்திலேயே ஹிந்து தர்மம் அடியோடு மங்கி புறச்சமயம் ஒரே அடியாக மேலோங்கி இருந்ததை அவர்கள் மாற்றினார்கள். அதைவிட குறிப்பாக வித்வத் சமூகத்தில் ஹிந்து மத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்கள் என்பதுதான். தேசம் முழுவதிலும் ஹிந்து தர்மத்துக்கு முக்கியமாய் உள்ள சமூக அம்சமாகிய சோஷியலாஜிக்கல் ஆஸ்பெக்டான ஜாதி தொழில்முறை எடுபட்டு போனதாகவோ, அப்புறம் அதை நம்முடைய மத புருஷர்களில் ஒருவர் பழையபடி அமல்படுத்தினார் என்றோ நினைக்க இடமில்லை. அதாவது சக்கரவர்த்தியின் சகாயம் இல்லாமல் ஒரு சமயத் தலைவர் தாமே இம்மாதிரி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு கொஞ்சமும் இடமில்லை. ஆச்சாரியாளின் ஒரு பெருமை, யாராலும் சாதிக்க முடியாததை அவர் செய்தவர் என்றாலும் தம்மை பற்றிய தற்பெருமை கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்ததுதான். அதனால் தான் அவர் இத்தனை பாஷ்ய கிரந்தங்களும் பிரகரண கிரந்தங்களும் ஸ்தோத்திரங்களும் செய்திருந்தும், குறிப்பு முன்பே இருந்த நூல்களுக்கு இயற்றிய விரிவுரை பாஷ்யம், சொந்தமாக செய்த தத்துவ நூல் பிரகரணம், தெய்வபரமாக செய்த ஸ்துதி ஸ்தோத்திரம், அவற்றில் எதிலும் தம்மை பற்றிய குறிப்பு எதுவுமே கொடுக்கப்படவில்லை. இதனாலேயே அவருடைய கால நிர்ணயம் முதலான பல விஷயங்களை பற்றி இன்னமும் பல தினசான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன. இப்படிப்பட்ட ஆச்சாரியாலே ஒரே ஒரு இடத்தில் சொல்வதிலிருந்து, அவருடைய காலத்தில் இந்த தேசம் முழுவதற்கும் ஆக்ஞை செய்து கட்டுப்படுத்தக்கூடிய சார்வபௌமன், அதாவது சக்கரவர்த்தி எவனும் இல்லை என்பது நிச்சயமாக தெரிகிறது. பிரம்மசூத்திரத்தில் ஓரிடத்தில், குறிப்பு முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் 33வது சூத்திரம், தேவர்களை பற்றி வருகிறது. இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது நிஜமாகவே தேவர்கள் இருப்பதையும் அவர்களோடு மனுஷியர்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொண்டிருந்ததையும் சொல்லிவிட்டு, இப்போது நம்மில் எவருக்கும் தேவதைகளோடு உறவாடுகிற சக்தி இல்லாத போது பூர்வ காலத்தில் மட்டும் எப்படி மனுஷியர்கள் இவ்வாறு செய்திருக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் அது சரியில்லை. இப்படி கேட்பவன் தற்காலத்தில், அதாவது ஆச்சாரியால் ஜீவியவந்தராக இருந்த காலத்தில் நம் தேசத்தில் சார்வபௌமன் இல்லாததால் எப்போதுமே இப்படிப்பட்ட சக்கரவர்த்திகள் இருந்ததில்லை, இப்போது இங்கே வர்ணாசிரமங்கள் வியவஸ்தை கட்டிருப்பதால் எப்போதுமே இங்கே வர்ணாசிரம ஒழுங்கு இருந்ததில்லை என்றெல்லாம் கூட விதண்டாவாதம் பண்ணலாம் என்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால், சக்கரவர்த்தி ஒருத்தன் சட்டம் போட்டு தேசம் பூராவும் ஜாதி தொழில் முறையை மறுபடி உண்டாக்க முடியும் என்றே வைத்து கொண்டாலும் கூட, அதாவது வாஸ்தவத்தில் இது நடக்கக்கூடியதே அல்ல, நடப்பதாக ஹைப்போதெட்டிக்கலாக வைத்து கொண்டாலும் கூட ஆச்சாரியால் காலத்தில் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி எவனும் இருக்கவில்லை. அதனால் வர்ண தர்மம் அவருக்கு பின் பழைய ஜீவனோடு பிரகாசிக்க ஆரம்பித்தது என்றால், அவர் காலத்திலும் கூட அது அடியோடு எடுபட்டு போயிருக்கவில்லை என்றே ஆகிறது. சார்வபௌமன் இல்லை என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பது சற்று முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. பௌத்த சமண அஹிம்சா மதங்களில் ராஜாக்கள் அதிக பற்று வைத்திருந்த காலங்களில் சீரும் சிறப்பும் பொருந்திய மகா சாம்ராஜ்யமாக நம் தேசத்தில் எதுவும் நிற்க முடியவில்லை என்றும், நாகரிகம் குறைந்த அந்நிய தேசத்தினரின் ஆளுகைக்கு அச்சமயங்களில்தான் தேசம் அதிகமாக ஆளாயிற்று என்றும் சொன்னேனே, அந்த விஷயம்தான். ஆச்சாரியால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவதாரம் பண்ணியவர்தான். அதனால் அவர் காலத்தில் சாம்ராஜ்ய அதிபதியான சார்வபௌமன் எவனும் இல்லை. இந்த விஷயம் இருக்கட்டும். சாம்ராஜ்யம் இல்லாவிட்டாலும் அப்போதும் கூட வர்ண தர்மம் ஒரே அடியாய் இல்லாமல் போய்விடவில்லை என்ற விஷயத்தில் இருந்தோம். பின்னே நீங்கள்தானே சொன்னீர்கள், நீங்கள் கூட இல்லை, ஆச்சாரியாலே சொன்னதாக நீங்கள் இப்போது எடுத்து காட்டினீர்களே, அவர் வார்த்தைப்படியே அவர் காலத்தில் சார்வபௌமன் இல்லை என்று சொன்ன உடனேயே அவர் காலத்தில் வர்ணாசிரமம் வியவஸ்தை கெட்டிருந்தாலும் சொல்லி இருக்கிறார் என்று காட்டினீர்களே, இப்போதோ அது அடியோடு எடுபட்டு போய்விடவில்லை என்று மாறுபாடாக சொல்கிறீர்களே என்று கேட்கலாம். பதில் என்னவென்றால்,
வர்ண தர்மம் அடியோடு எடுபட்டு போகவும் இல்லை, பூரண ரூபத்தில் பிரகாசிக்கவும் இல்லை. ஆச்சாரியாலே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் காலத்தில் ஜாதி பாகுபாடுகள் அவ்யவஸ்தித பிராயமாக இருந்தன என்ற வார்த்தையைத்தான் போட்டிருக்கிறார். இப்படி என்றால் அடியோடு அழிந்து போய் விட்டது என்று அர்த்தமில்லை. வியவஸ்தை என்பதாக அதற்கென்று ஏற்பட்டிருந்த வரையறை நலிந்ததாக இருந்தது என்றுதான் அர்த்தம். இர்ரெகுலராக, ஒழுங்கில்லாமல் இருந்தது என்கிறாரை தவிர இல்லாமலே போய்விட்டது என்று சொல்லவில்லை. சற்று முன் நான் இன்டாக்டாக இருந்தது என்றது வேண்டுமானால் அவ்வளவு சரியில்லை. இன்டாக்ட் என்று சொல்லும்படியாக அவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் இல்லை, அடியோடு போச்சு என்னும்படியான லிக்விடேட்டான நிலைக்கும் போய்விடவில்லை. எப்படி இருந்தது என்றால், பிராமணன் பக்ஷபாதமாக பண்ணியிருக்கிறான் என்று ஜனங்களுக்கு கலைத்து கொடுத்ததால் ஒருவேளை அந்த காலத்து பிராமணனும் இப்படி குற்றம் காட்டுவதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி இருந்திருக்க கூடுமாதலால் அவனுடைய செல்வாக்கு குன்றி போயிருந்தது. அவனால் நடந்த யாக யஜ்ஞாதிகளும் தர்மோபதேசமும் ஹீனமடைந்தன. சமூகத்துக்கே ஆத்ம பலம் தரும் இந்த அம்சம் ஹீனமான போதிலும் லௌகிக வாழ்க்கை ஒழுங்காக நடப்பதற்கே பாரம்பரியமாக ஜாதி தொழில்களை செய்வதுதான் வசதியாய் இருக்கிறது என்பதால் ஜனங்கள் பழைய முறைப்படியே பிறப்பு பிரகாரம் அவரவருக்கேற்பட்ட தொழில்களை செய்து வந்தார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ஹிந்து மத வேதாந்த தத்துவமும் தெரியாது, பௌத்த ஜைன சித்தாந்த வாதங்களும் தெரியாது. அதுவரை சத்பிராமணர்களின் உத்தமமான வாழ்க்கை லட்சியத்தை தங்களால் முடிந்த அளவு பின்பற்றி கொண்டு அதனாலேயே ஓரளவு ஆத்ம பரிபக்வம் அடைந்து ராமனை கிருஷ்ணனை கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலோர் இப்போது அந்த லீடர்ஷிப் இல்லாமல், அதனால் ஆத்மார்த்தமான உயர்வும் இல்லாமல் ஏதோ தங்களுக்கு பிடித்த சுவாமியை கும்பிடுவதோடு நின்றுவிட்டார்கள். வைதீகமான லீடர்ஷிப் போனவுடன் உக்ரமான, ஆபாசமான, கோரமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் காபாலிகர்கள் முதலியவர்கள் இவர்களை வளைத்து கொண்டார்கள். இவர்களில் சேராமல் பரமதங்களுக்கே போய்விட்ட மீதி ஜனங்களும் ராமனையோ கிருஷ்ணனையோ அல்லது கபாலியையோ காளியையோ கும்பிடுவதற்கு பதில் புத்தரையோ தீர்த்தங்கரர்களையோ கும்பிட்டார்களே தவிர அவர்களுக்கு அந்த மத கோட்பாடுகள் தெரிந்திருந்தன என்று சொல்ல முடியாது. பொதுமக்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டிகள். பிராமணர்களின் லீடர்ஷிப் மாதிரி அதனிடத்தில் பௌத்த ஜைன பிக்ஷுக்களின் லீடர்ஷிப் பொது ஜனங்களுக்கு ஏற்படவில்லையா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஹிந்து மத குருவாக பேச வேண்டும் என்பதால் அன்றி நிஷ்பக்ஷபாதமாக பார்த்துதான் இப்படி சொல்கிறேன். பௌத்த ஜைன மதங்களில் எத்தனையோ பெரியவர், உத்தமமான துறவிகள், அறிவாளிகள், உபகாரிகள், தியாகிகள் இருந்திருப்பது வாஸ்தவம். பௌத்தரான நாகார்ஜுனரின் பிலாசபியில் எனக்கே கொஞ்சம் அட்மிரேஷன் உண்டு. இந்த பிக்ஷுமார்கள் பிராமணர்களை விடவும் ஏனைய பொதுஜனங்களை கிட்டே சேர்த்து கொண்டு கலந்து பழகியது வாஸ்தவந்தான். இப்படி இருந்தும் மக்களிடையே அவர்களுக்கு லீடர்ஷிப் என்பது ஏற்படவில்லை. ஏன்? லீடர்ஷிப் என்றால் என்ன? தாங்கள் போகிற வழியில் மற்றவர்களை நடக்க பண்ணுவதுதான் லீடர்ஷிப். இவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் ஐடியலாக கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஜனங்கள் யாரை பின்பற்ற முடியுமோ அதே பிரகாரம் யாரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் லீடர்ஷிப் உள்ளவர்கள். கிருகஸ்தாசிரமத்தில் தன் மாதிரி பெண்டாட்டி பிள்ளைக்குட்டிகளுடன் வாழ்க்கை நடத்துபவனைத்தான் பொதுமக்கள் லீடர்களாக கொள்ள முடியுமே என்று ஒரே வைராக்கியம், ஒரே தபஸ் என்று இருக்கிற பிக்ஷுக்களை எப்படி தங்களுக்கு வழிகாட்டும் லீடர்களாக கொள்ள முடியும்? அவர்களிடம் பக்தி மரியாதைகள் வேண்டுமானால் வைக்கலாம். ஆனால் வாழ்க்கை வழிகாட்டிகளாக அவர்கள் இல்லாதவரை அவர்களுக்கு லீடர்ஷிப் உண்டாக முடியாது. வேத தர்மத்தில் பிராமண ஜாதியை ஐடியலாக வைத்திருந்து இந்த ஜாதிக்காரர்களும் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கிருகஸ்தாசிரமிகளாக கழிக்க வேண்டும் என்று இருந்ததால் இவர்களை மற்ற ஜனங்கள் ஐடியலாக கொண்டு பின்பற்ற முடிந்தது. அப்படியே பின்பற்றினார்கள். ஜாதி வித்தியாசமில்லாமல் புது மதம் பண்ணிய புத்தரும் ஜீனரும் ஏராளமாக பிக்ஷுக்களை உண்டாக்கிய போது சந்நியாசாசிரமத்தின் தரமே குன்றி போக ஆரம்பித்தது. எத்தனையோ பேர் தப்பிப்போவதாக பிற்காலத்தில் ஏற்பட்டது. பிக்ஷு என்றாலே பொதுஜனங்களுக்கு அது பரிகாசமாக கூட ஆகிவிட்டது. அதாவது கிருகஸ்தனை விட கடும் நெறிவுடைய பிக்ஷுக்களை முக்கியமாக்கியதால் முதலில் அவர்களுடைய ஸ்தானத்தின் உயர்வினால் லீடர்ஷிப் ஏற்படாமல் போயிற்று. அப்புறம் கடும் நெறி முடியாமல் பிக்ஷுக்களிலேயே பலர் ஒழுங்கு தப்பின போது அந்த தாழ்ச்சியினால் ஜன சமூகத்தின் கேலிக்கு அவர்கள் ஆளாக நேர்ந்து லீடர்ஷிப்புக்கு நேர் எதிர் திசையில் போகும்படி ஆயிற்று.
மகேந்திர பல்லவனின் மத்த விலாச பிரகசனத்தை பார்த்தால் போதும். நான் காட்ட வந்தது என்னவென்றால், பௌத்த ஜைன மதங்கள் ஏற்பட்ட பிற்பாடு கூட பொதுஜனங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் குலத்தொழிலை விடவில்லை என்பதுதான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर।